என் தங்கமே, இன்று உன் கருப்பன் நான் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். இது முக்கியமான செய்தியா அல்லது முக்கியமில்லாத செய்தியா என்பது நீ சொல்கின்ற பதிலில்தான் அடங்கி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் தங்கி இருக்க முடியவில்லை என்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். ஒருவேளை இந்த கருப்பன் உன் இல்லத்தில் தங்க வேண்டும் என்று நீ நினைத்தால் இந்த செய்தி உனக்கு முக்கியமான செய்தி. இல்லை, கருப்பன் வந்தால் என்ன போனால் என்ன என்று நீ நினைப்பாயானால் இது உனக்கு முக்கியமில்லாத செய்தி. இதனை உணர்ந்து கொண்டு அப்பன் கொண்டு வந்த இந்த வாக்கை நீ கேட்க தொடங்கு. ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் என் மூலமாக ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறது. இதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய நடவடிக்கையினால் இந்த கருப்பன் என்னால் உன் இல்லத்திற்குள் தங்கி இருக்க முடியவில்லை. இந்த பெண்ணை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே நீ அனுப்பிவிட வேண்டும். இவர்களுக்கு உள்ளே தங்கி இருக்க நீ இடம் கொடுக்க கொடுக்க நான் வெளியேறி கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் ஒரு முறை ஓரிடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அங்கு நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க முயற்சி செய்கிறேன் என்ற அர்த்தம். நான் உன் வாழ்க்கையின் நல்லதை உனக்கு கைகோர்த்து கொடுக்க விரும்புகிறேன் என்ற அர்த்தம். அதை பெறாமல் நீ விட்டு விடுவாயானால் அதன் பிறகு நான் மீண்டும் உன்னை தேடி வருவது கடினமான விஷயமாக மாறிவிடும். உன் இல்லத்திற்குள் வந்து செல்கின்ற இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் இந்த கருப்பன் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அப்பன் சொல்வதை கவனமாக கேட்டு அதன் பிறகு இதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதனை நீயே என்னிடத்தில் சொல். என் குழந்தையே, அடுத்தவர்கள் இல்லத்திற்குள் வருகிறோமே என்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட இல்லை. எல்லோருடைய இல்லத்திற்குள்ளும் செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீ மட்டும் எல்லோரையுமே தன்னுடைய உறவாக நினைத்து எல்லாவற்றையும் வெளிப்படையாக அவர்களிடத்தில் சொல்ல முயற்சிகள் செய்கின்றாய். அவர்களும் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எந்த அளவிற்கு உன்னிடத்தில் தனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுள் ஒன்று இந்த கருப்பன் கண்ணில் பட்டது. அது எனக்கு அத்தனை வேதனைகளை கொடுத்தது. இப்படி கூட ஒரு செயலை செய்ய முடியுமா என்ற எண்ணத்தை எனக்குள் உருவாக்கியது. அப்படி என்ன செய்து விட்டார்கள் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். அதன் பிறகாவது இவர்களை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பிவிடு. ஒரு நாளும் இவர்கள் இங்கே தங்கி இருக்கவோ உன் இல்லத்திற்கு வந்து செல்லவோ தகுதியை கொண்டவர்கள் அல்ல என்பதனை புரிந்து கொள். அப்பேற்பட்ட செயல்களை செய்த இவர்கள் யார் என்று உனக்கு சொல்கின்றேன். இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை உனக்கு சொன்னால் நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்வாய். உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண். உயரம் சற்று குறைவு, வண்ணம் கருப்பு. இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை நிச்சயமாக இப்பொழுது நீ கண்டு கொண்டிருப்பாய். இவளினுடைய நடவடிக்கைகள் உன் இல்லத்திற்குள் வருவதில் மட்டுமில்லை, இங்கு நடப்பதை தெரிந்து கொள்வதில் மட்டுமில்லை, தேவையில்லாத விஷயங்களை உள்ளே நுழைப்பதில் அதிகமாக எண்ணங்கள் இருக்கின்றது. இங்கு நடப்பதை அங்கு சொல்வதும் அங்கு நடப்பதை இங்கு சொல்லாமல் விடுவதும் தான் இவளினுடைய முழுமையான எண்ணம். ஏனென்றால் பிடிக்காத விஷயம் உன்னிடத்தில் மட்டும்தான் அவளுக்கு இருக்கின்றதே தவிர உனக்கு எதிராக இருப்பவர்கள் அவர்களுக்கு நண்பனாக இருக்கின்றார்கள். இதனால் உன் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் ஏராளம். இங்கு நடந்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாக அவர்களிடத்தில் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாது அத்தனைக்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் இன்னமும் அவள் உன் இல்லத்தில்தான் இருக்கிறாள் என்பதுதான் இந்த கருப்பன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இவர்கள்
செய்வது உனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறது, நம் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வெளியில் செல்கிறது என்பது எல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்வது யார் என்று உனக்கு புரியவில்லை. இத்தனை காலமும் உனக்குள் இருந்த அந்த சந்தேகத்திற்கு உன் அப்பன் பதிலை தந்திருக்கின்றேன். இந்த பெண்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றாள். இப்பேற்பட்ட தீய எண்ணங்களோடும் இப்பேற்பட்ட கெட்ட குணங்களோடும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதை ஒரு காலமும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அனுமதிக்கலாம், நீ உறவாடலாம். ஆனால் இவர்களால் தான் உனக்கு பிரச்சனைகள் என்று தெரிந்த பிறகு இந்த கருப்பன் அதற்கு அனுமதி கொடுப்பேனா என்ன? ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். உன்னிடத்தில் முன்னின்று நான் எடுத்து வைக்கின்ற இந்த செய்தியை நீ உன் வாழ்க்கைக்கு முக்கியமானது என்று புரிந்து கொண்டாயானால் உடனடியாக இவர்களை இங்கிருந்து நீ அனுப்பிவிட வேண்டும். இவர்களினுடைய வருகையை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி செய்வாய், ஏது செய்வாய் என்பதெல்லாம் இங்கு கேள்வி அல்ல. பேசுகின்ற வார்த்தைகளை குறைத்து கொண்டாலே, சொல்கின்ற விஷயங்களை நீ வெளிப்படையாக சொல்லாமல் விட்டுவிட்டாலே, அவர்கள் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்த்து வருகின்றார்களோ அந்த விஷயம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலே தானாக வருவதை நிறுத்தி விடுவார்கள். ஒரு முறை அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லாமல் இருந்து பார், நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வர மாட்டார்கள். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் இவர்களின் நோக்கம் உண்மையில் என்னவென்று. இவர்களின் நோக்கம் உனக்கு நல்லதை செய்வதாக இருந்தால் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன்னை தேடி வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதை எதிர்பார்த்து உன் முன்னால் வருகின்றார்களோ அந்த எதிர்பார்ப்பை நீ நிறைவேற்றினால் மட்டும்தான் உனக்கு நல்லதை சொல்வார்கள் என்றால் இது போன்ற ஒரு உறவுகள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தேவை கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொன்ன விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள முடிகின்றதா? நல்ல நேரத்தை எப்பொழுதுமே எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இது போன்ற மனிதர்கள் இருக்கும் பொழுது நல்ல நேரம் எங்கிருந்து வரப்போகின்றது? என் குழந்தையே, கருப்பன் சொல்வது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் உன் இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் உன்னை இழுத்துவிட இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் பரவாயில்லையே, அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதில் கங்கணம் கட்டிக்கொண்டல்லவா சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெண்ணை நீ உன் இல்லத்திற்குள் அனுமதிப்பாயானால் இந்த கருப்பன் ஒருபொழுதும் உன் இல்லத்திற்குள் வரமாட்டேன் என்பதனை புரிந்து கொள். தெய்வம் இருக்கின்ற இடத்தில் உண்மைகள் நடமாட வேண்டும். இங்கே பொய்மை மட்டுமே நடமாடிக்கொண்டிருக்கிறது எனும் பொழுது நான் அங்கிருந்து வந்து என்னால் எப்படி தங்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொல்கின்ற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நாள் இரு நாள் நடந்த விஷயம் அல்ல. நாம் பொறுத்து கொள்ளலாம், விட்டுவிடலாம் என்றும் வாய்ப்புகளை கொடுக்கலாம். அவர்களுக்கு மீண்டும் ஒரு உதவியை நாம் செய்யலாம் என்றெல்லாம் நினைப்பதற்கு இங்கு வழியே இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர்கள் பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் கஷ்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் மேலும் மேலும் வருவதற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள். உள் நடப்பதை வெளியில் சொல்வதை விட ஒரு மோசமான செயல் வேறு எதுவும் கிடையாது. அதையே இவர்கள் தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளும் இவர்களுடைய நட்பு உனக்கு தேவைப்படாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையிலிருந்தும் உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுகின்றேன். இந்த கருப்பன் உனக்கு துணையாக நிற்கின்றேன். இது போதாதா? இவர்களோடு பேசி உனக்கு என்ன நடக்கப் போகின்றது? உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கல்களைத்தான் உருவாக்கப் போகின்றார்கள். அதனால் இதை உணர்ந்து இப்பொழுதாவது இவர்களை விலக்கி வைக்க தயாராக இருந்துவிடு. உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்க இந்த கருப்பன் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற இவரை இனி ஒருபோதும் நீ அனுமதிக்காதே. என் பிள்ளையே,
கருப்பன் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ என்னை வரவழைக்க அவர்களை அனுப்பினால் போதும். இல்லை, என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக எந்த ஒரு விஷயங்களையும் நீ பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய பிள்ளைக்கான நல்ல விஷயத்தை நான் சொல்லி இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.